Namaste. Greetings to all of you. Grandmaster Chavahaksarluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on development அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல வரக்கூடிய கடைசி சூத்ரா இன்னைக்கு என்னன்றத பார்க்கலாம். Your success or failure reflects the degree of your spiritual development. What you produce shows how developed you are. The way you talk must be clear. The mind must be sharpened further so that people can see and sense the clarity of the lines of your thoughts. இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல பல்வேறு நாட்களா நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதோட சம்மரி மாதிரி இந்த கடைசி சூத்ரா அமைஞ்சிருக்கு. டீச்சர் என்ன சொல்ல பார்க்கறாங்க, ஒருத்தருடைய வெற்றி அல்லது தோல்வி அது அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அதோட தொடர்புடையது. அவங்க ஜெயிச்சிருக்காங்களா தோத்துட்டாங்களா, அவங்க வாழ்க்கையில எது வெற்றி எது தோல்வின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா அதை வச்சுட்டு அவங்களுடைய முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம நிர்ணயிக்க முடியும். What you produce அப்படின்னு சொல்லிட்டாங்க. What you produce is a reflection of your development அப்படின்னு சொல்லிட்டாங்க. What you produce அது உங்க வாழ்க்கையில நீங்க எதை விட்டுட்டு போறீங்க, இந்த உலகத்துக்கு என்ன உற்பத்தி பண்ணிருக்கீங்க, இந்த உலக நன்மைக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க, எதை நீங்க உற்பத்தி பண்ணீங்க, அதை கூர்ந்து கவனிச்சாங்க அப்படின்னா அது எதுல இருந்து வந்திருக்கும், நீங்க சிந்திக்கிற, யோசிக்கிற, பேசுற, செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து தான் அதை நீங்க உற்பத்தி பண்ணிருப்பீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், பணம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சினிமா தியேட்டர் கட்ட முடியும், சூதாடக்கூடிய மையங்கள் உற்பத்தி பண்ண முடியும், பார் நடத்த முடியும், டான்ஸ் கிளப் நடத்த முடியும். அவங்களும் நிறைய வெற்றி பெற்றவர்கள் தான் அவங்க வாழ்க்கையில பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க எதை நினைச்சு இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் அந்த உலகத்துக்கோ அந்த இருக்கிற மக்களுக்கோ பெரிய நன்மை கொடுத்துக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேடிக்கை இல்ல விளையாட்டுக்கு அது பயன்பட்டு இருக்கும். இல்ல ஒரு அவங்களுடைய மன கஷ்டத்தை ஏதோ ஒரு நாள்ல போக்குறதுக்கு அது உதவியா இருக்கும். ஆனா அவங்க ஆத்மாவோட வளர்ச்சிக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனமா இருந்திருக்குமான்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணும் இருந்திருக்காது. அப்ப நீங்க உற்பத்தி பண்ணது இதுதான். இதை வச்சுட்டு நீங்க என்ன வளர்ச்சி உடையவங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு பாடசாலைகள், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், இல்ல ஒரு எல்லாரும் சாமி கும்பிட்டு போறதுக்கான கோவில்கள் கட்டிருக்கீங்க, அந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க செய்யக்கூடிய தொழில் கூட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொருள்கள் மாறி இருக்கு, உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில பயன்படுத்துறாங்கன்னா என்னது, சிகரெட் கூட தான் பயன்படுத்துறாங்க சொல்லக்கூடாது. அது சிகரெட்டை பயன்படுத்துவாங்க, அவங்க வாழ்க்கையில அது வேதனை தரும். நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பொருள்கள், அந்த மாதிரி அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் செய்வீங்களா, அதை வச்சுட்டு உங்க முன்னேற்றம் தெரியும். அதுதான் வாட் யூ ப்ரொடியூஸ் வில் ஷோ யூர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீங்க யோசிக்கிறதையும் உணர்றதையும் நீங்க வெளிப்படுத்துறீங்க இல்லையா. வெளிப்படுத்துறது எங்கேன்னு வரும், கிளியர் திங்கிங்னால இருக்கும். தெளிவான அந்த பார்வையில இருந்து, தெளிவான எண்ணங்கள்ல இருந்து அந்த வார்த்தைகள் வரும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மிக தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. The way you talk should be clear. தெளிவான வார்த்தைகள் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் கூட தெளிவா இருந்தா தான் முடியும் இல்ல. அப்ப நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல அந்த லைன்ஸ்குள்ள நிறைய டீப் இன்னர் அர்த்தம் இருக்கு, ஆழமான செய்திகள் இருக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நுட்பமான நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கீங்க நீங்க. இதெல்லாமே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா அது வெளிப்படுத்த முடியும். இத மக்களால பார்க்க முடியும். நீங்க பேசும்போது உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டி அவங்க பார்க்க முடியும். அதனாலதான் மைண்ட் ஹேஸ் டு பி ஷார்பன் ஃபர்தர் சொல்லிட்டாங்க. உங்க மனதை நீங்க கூர்மையாக்கிட்டே போகணும். இது மாதிரி இந்த சாணம் படிக்கிற மாதிரி இல்ல, சாணம் படிக்கும் போது
ஒரு அளவுக்கு அந்த கத்தி கொஞ்சம் மலங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஷார்ப் அல்லது போச்சுன்னா வெட்டாது. எதுக்காக அது பயன்படுமோ அதை நல்லா செய்ய முடியாது இல்லையா? அப்ப மனது ஓரளவுக்கு மேல அந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்து 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 முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலன்னா, தொடர்ந்து அதை கூர்மைப்படுத்திக்கிட்டே இல்லைன்னா, சிந்திக்கிறதுல புதுமையை ஏற்படுத்திக்கிட்டே இல்லைன்னா, அதான் ஷார்ப்பனிங் த மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கத்தியை தீட்டுறது சொல்லுவாங்க, புத்தியை தீட்டுறது சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மைண்டை ஷார்பன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கூர்மையான அந்த மனது ஊடுருவி எல்லாத்தையும் பார்த்து தெளிவான வார்த்தைகள், தெளிவான செயல்களை மக்களுக்கு நீங்க செய்றீங்க அப்படிங்கறத அவங்க பாக்குற மாதிரி செய்யும். அப்போ நீங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல உங்களுடைய மனதோட கூர்மை தெரியும், உங்களுடைய எண்ணங்களோட தெளிவு தெரியும். அப்ப மிக முக்கியமா அவங்க ஆன்மீக வளர்ச்சி தெரியும். நம்ம வாழ்க்கையை வாழ்றத வச்சுதான் அவங்க எடை போடுறாங்க. இதை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.